See the power of a balanced diet. See the power of a balanced diet. எப்படி இருக்காங்க? 128லேருந்து 48 கிலோ. பேலன்ஸ்டு டயட்டுக்கு பவர் எப்படி இருக்குது? 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். எப்படி இருக்கு? நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை, ரோட்டில் போய் நான் இவங்களை ரோட்டில் போய் ஓடுங்கன்னு சொல்லல, ஒன்றும் பண்ணல. எப்படி வெயிட் குறைச்சோன்னு கேட்குறீங்களா? அதுதான் பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, பேலன்ஸ் டயட் நீங்கள் எடுத்தீங்கன்னா வெயிட்டு டக் டக் டக்கு டக்கு டக்குன்னு குறையும். எப்படி குறையும்? டக் டக் டக்குன்னு குறையும். உங்களை மாதிரி 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. இவங்களுக்கு பாருங்கள், இப்போ எப்படி இருக்காங்க? வெயிட்டு குறைச்சதுனால அவங்க முன்னாடி ஒரு 15 மாத்திரை போட்டுட்டு இருந்தாங்க. சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, அப்புறம் இன்சுலின் ஊசி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. வெயிட்டு குறைச்ச பிறகு இதெல்லாம் எடுத்து என்ன எங்கே போட்டிருக்கு தெரியுமா? இப்போ குப்பை தொட்டியில் போட்டாச்சு. குப்பை தொட்டியில் போட்டாச்சு. இப்போ எப்படி இருக்காங்க? பவர்ஃபுல்லாக இருக்காங்களா இல்லையா? அதான் பேலன்ஸ்டு டயட்டோட பவர். உங்களை அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. உங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லா யூஸ்லெஸ் வீடியோஸை மட்டும் ஷேர் பண்ணுவீங்க. யூஸ்லெஸ் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவீங்க. இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா, இந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லை, இன்சுலினை போட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லை, இவங்களுக்கு எல்லாம் மைண்டில் தெரிய வரும் என்ன பண்ணணும் அப்படின்னு. பேலன்ஸ்டு டயட் வீடியோ கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கும். சரியா? இங்கே பாருங்கள், ஃபேட்டி லிவர். இன்றைக்கி அவ்வளோ பேரும் ஃபேட்டி லிவர்னால எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உணவு முறையை மாற்றினா ஃபேட்டி லிவர் சரியாகும். உணவு முறையை மாற்றினா பித்தப்பையில் கல் சரியாகும். பித்தப்பையில் கல் சரியாகும். உணவு முறையை மாற்றினா இந்த மாத்திரையெல்லாம் தூக்கி குப்பையில் போடலாம். உணவு முறையை மாற்றினா இந்த இன்சுலின்லாம் தூக்கி குப்பையை போடலாம். புரியா இல்லையா? எல்லா யூஸ்லெஸ் வீடியோஸும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ, யாராவது ஒரு ஆளுக்காவது பிரயோஜனமாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?